கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவன் அல்ல. உனக்குள் தாழ்மை இராவிட்டால் நீ எத்தனை வருஷம் கிறிஸ்துவனாய் இருக்கலாம். நிறைய பேருக்குள்ள நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரங்க, நான் அபிஷேகம் பெற்றவங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். I want to tell you something. இயேசுக்கு முன்னாடி நீ ஏமாத்திரும் என்றதை ஆராய்ந்து அறிந்து கொள். இயேசுக்கு முன்னாடி நீ ஏமாத்திரும் என்று ஆராய்ந்து அறிந்து கொள். You are nothing before God. நின்னே பிரேமன் அவருடைய சமூகத்தில் முற்றிலும் ஆழ்த்தி ஒப்புக்கொடுங்க. எத்தனை முறை இயேசுவை நீ மறுதலித்திருக்கிறாய் அவிசுவாசத்தினால். இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறாய். நீ சந்நிதியிலோ மோக்கரிஞ்சி నీ మార్గములో సాగేదా నీరసించదనే సాగేదా నీవేనుదిరుగా నీ సన్నిధిలో మోకరించి నీ మార్గములో సాగేదా
ஷபலந்தட கர்த்தருடைய ஆவியானவர். Thank you Jesus. Praise you Lord. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். அநேகருடைய இருதயங்களை நான் பார்க்க முடியுகிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அந்த தேவன் நடுவில் இறங்கி இருக்கிறாரு. அநேகருடைய வாழ்க்கை சீர்படுத்துகிறாரு. அநேகருடைய இருதயத்துல பலதை பிடுங்கி எறிகிறாரு. நிறைய பேருடைய இருதயத்துல பிடுங்கி எறிகிறாரு. நீ பழைய மனுஷியா இனி இருக்க மாட்ட. ஒரு சகோதரியை கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்துகிறார். சகோதரியே, ஓ ஷவாகதடலரா, உன்னை எத்தனையோ முறை கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உன்னை கேட்க பண்ணினது. சிஸ்டர், God has called you many times. கர்த்தருடைய சத்தம் நிறைய நேரம் உடைய செவிகள் கேட்டது போதிலும் நீ சூழ்நிலைகளை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாயே. இனி காலம் செல்லாது. பட்சிக்கிற அக்கினி ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் உன் மேல. பட்சிக்கிற தேவ அக்கினி இறங்கி இருக்கிறது. இந்த சபை மேல அப்படியே வல்லமைப்பா. Yes daddy, thank you Lord. చెప్పండి. Yes Father, thank you Holy Spirit Lord. Yes Master. Oh yes, கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்ன யோசிக்காதீங்க யாரும், கண்களை திறக்காதீங்க யாரும். மனுபுத்திரனே, உனக்கு முன்பாக இயேசு தோன்றியிருக்கிறார்ப்பா. மனுபுத்திரனே, தேவனுக்கு முன்னால நீ ஏமாத்திரம். ஆண்டவர் அக்கினி மயமாய் இறங்கி இருக்கிறாரு. அக்கினி தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. உன்னை சும்மா விட மாட்டாரு. நிறைய பேருடைய கையை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய வலது கையை பிடித்து அவர் குலுக்கி கொண்டிருக்கிறாரு. உன்னை குலுக்கி விடுகிறாரு. Yes, the fire, the fire, touch everyone Lord. Praise you Father. I praise you Father. Yes Dad. Yes Daddy. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபை 3 மடங்காய் மாற போகிறது. 3 மடங்கு அதிகரிக்கப்பட போகிறது. The triple portion of blessing, triple portion of anointing, the triple portion of people fill the name of Jesus. 3 மடங்கா விரிவாக்குவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். Hallelujah. கர்த்தருடைய நோக்கம் பயங்கரமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. இயேசு வரப்போகிறார். அப்போது உன் சபைக்கு, உங்கள் சபையிலிருந்து திரள் கூட்ட பரலோகத்துல நிற்கணும். திரள் கூட்ட பரலோகத்துல நிற்கணும். சகோதரனே, சகோதரியே, உன் பணத்துக்கு பின்னாடி ஓடாத. உன் லேண்ட் வாங்கும்படி ஓடாத. இயேசு பின்னாடி ஓட ஆரம்பி. உன் பின்னாடி எல்லாம் ஓடி வர ஆரம்பிக்கும். இயேசு இதை சொல்லுகிறார். God asked me to speak out this word to you. என் பிள்ளைகளை என் பின்னாடி வர சொல். என் பிள்ளைகளுக்கு பின்னாடி எல்லாத்தையும் வர பண்ணுவேன் என்கிறார். ஒரு சகோதரனே, வெகு காலமாய் நீ முடங்குகிறாய். வெகு காலம் போராடி ஜெபிக்கிறாய். உனக்கு அதுல விடுதலையே இல்ல. இன்றைக்கு ஏசப்பா சொல்றாரு, மகனே, இன்றைக்கே உனக்கு அதுல விடுதலை. இன்றைக்கே உன் பின்னாடி நான் அதை வர பண்ணுகிறேன். நீ என் பின்னாடி வா மகனே என்று சொல்லுகிறார். Follow Jesus. நீ இதுவரைக்கும் எதை பின்தொடர்ந்திருந்தாயோ அவைகளை விடு. இயேசுவை தவிர இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே முக்கியமா இருக்க கூடாது. இயேசுவை தவிர யாருமே முக்கியம் இல்ல. Only Jesus in my life. இயேசையா, நீங்க மாத்திரம்தான் ஐயா. நீங்க மட்டும்தான் ஐயா என் வாழ்க்கையில முக்கியம்.
என் முன்னாடி நீங்க மட்டும் இருங்க ஐயா. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை எல்லாருக்குள்ள நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இனேசப்பா, Thank you. வந்தனால இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பிரபுவா, நான் ஒருவரை கூட வெறுமையா இன்னைக்கு அனுப்பல, நான் எல்லாரும் நிறைவாக்கிருக்கேன்னு சொல்றாரு. இருதயம் நிறைவாக்க இருக்கிறதா? இனி பிராக்டிக்கலா நீங்க பார்க்க போகிறீங்க. இருதயம் நிறைவாக்கப்பட்டது, இனி பிராக்டிக்கலா நீ பார்க்க போகிற. சிலர் நாளிலிருந்தே நீ பார்க்க போவ, சிலர் ஒரு வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும், சிலர் ஒரு மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போதா. Amen. Very clear. God is speaking to me this. I already filled my children's. என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நான் நிறைவாக்கி இருக்கேன் என்று சொல்றாரு. Hallelujah. நீங்க நிறைவாக்கப்பட்டிருக்கீங்க. Thank you, Holy Spirit. Yes, Father Lord. Thank you. We praise you, Father Lord. Yes, God. தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கட்டும். ஆமாப்பா. All the glory, all the honor belongs to you only, Father. நம்ம எல்லாம் ஒரு பெரிய கரம் தட்டி இயேசுவுக்கு மகிமை, 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 பிரபாவம், ஸ்துதி, ஸ்தோத்திரம், all glory and honor to your name, the Lord Jesus. மெய்யாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியால் நம்மோடு பேசுகிற தெய்வம். செத்து போன தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. என்றென்றைக்கும் சதா காலங்களில் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பண்ணினவர். இன்று அநேகருடைய கண்களை தேவன் கிருபையாய் திறந்திருக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். அன்பு, அல்லேலூயா, தாழ்மை, விசுவாசம். அன்பு, தாழ்மை, விசுவாசம். இந்த 3 அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மிகவும் தெளிவாய் வாழ்க்கைக்கு, ஜீவியத்துக்கு, ஊழியத்துக்கு தேவையான காரியங்கள். இந்த 3 நிமித்தம் நமக்குள்ளே ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆண்டவர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆராதனை இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நினைக்கவில்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாரே. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. இனி நான் எனக்கென்று சுத்தமாய் நான் வாழ மாட்டேன். என்னை பின்பற்று என்று என் காது கேட்க சொன்னீங்களே. இயேசுவை மாத்திரம் முன்னே வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாய் உடைய மகளோடு பேசி எங்களோடு பேசினீங்க. எல்லாவற்றுக்காகவும் நன்றி பிதாவே. என்னப்பா நேரம், உங்களுக்கு இல்லாத நேரமா எங்க வாழ்க்கையில? என்னையா, எங்களுக்கு நேரத்தை எடுத்து நாங்க எதுக்கு போனோம்? வீண் வார்த்தைகளை பேசுகிறதுக்கும் பாவத்தை செய்யறதுக்கும் தானே நேரத்தை எடுத்தோம். உங்களுக்கு ஒழுங்கா அன்னைக்கே நேரம் கொடுத்திருந்தா இந்த பாவத்தில் நாங்க மாட்டியிருக்க மாட்டோம். அது தெரியாம முட்டாள்கள் மாதிரி செய்து தானே பாவத்தில் மாட்டி கிருபையாய் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டா. ஆகவே தேவன் சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறீங்க. உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க சபை உடைய சொந்த ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை அல்லவா? இந்த ஜனங்களை எப்படி நீர் கைவிடுவீர்?